பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இருளான ஒரு சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல, இருட்டில் தடுமாறுகிற சூழ்நிலை காணப்படுதா? ஒன்னும் பயப்படாதங்க. சூரியன் உதிக்கிறா பாக்குறீங்க தானே? வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால விளைகிறோம். உங்க வாழ்க்கையில சில பகுதிகள் இருளா இருக்குதுல்ல? பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், பயம் என்கிற இருள், கலக்கம் என்கிற இருள், பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய இருள், பொல்லாத ஆவியினால் உண்டாகின இருள், ஏதோ ஒரு இருள் உங்களை சூழ்ந்து வந்திருக்குதுல்ல? என்ன பண்ண தெரியாம தடுமாறுறீங்கல்ல? ஒன்னும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? மல்கியா 4:2 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன், சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். யார் அந்த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ்னா? இயேசு. அவர் தான் நீதியின் சூரியன். பாத்தீங்களா? அவர் வந்துட்டா இருள் விலகிறோம், நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிரும். இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் நீதியின் சூரியன் என்பது. சூரியனை நம்ம வணங்க கூடாது. சூரியனை சிருஷ்டித்த ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் சூரியன் உண்டாக்கப்பட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அவரை தான் விசுவாசிக்கணும். அவரு தான் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். இந்த பூமியில வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை இன்றைக்கு அவர் மாற்ற போகிறார். என்ன இருள் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கிறது? சில பாவத்தை விட முடியல, அது இருளாய் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்துது. தப்புன்னு தெரிந்து விட முடியாம கலங்குறீங்க. பயப்படாதங்க. இயேசு என்ற நீதியின் சூரியனுக்கு இடம் கொடுங்க. தன்னால இந்த பாவ இருள் விலகி போயிரும். தன்னால பிசாசின் இருள் விலகி போயிரும். மந்திரவாத பில்லி சூனிய சத்துருடைய கிரியைகள் விலகி போயிரும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிறவங்க மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும். அதனால இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்படுகிறேன், உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா வாங்கன்னு நீங்க கூப்பிட்டா போதும். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துடும். உங்க பிசினஸ் தளத்துக்குள்ளே வந்துடும். உங்களுடைய எல்லைகளுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்க, இருள் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சம், சந்தோஷம் வரும். இருள் வந்துட்டா ஒரு விதமான பயம், கலக்கம் வரும். அதனால்தான் நம்ம வீடுகளுக்குள்ளே முடங்கி விடுகிறோம். அந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்க, வெளியில ஃப்ரீயா சந்தோஷமாய் நடமாட ஆரம்பிக்கிறோம். இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கி வைத்திருக்கிறாரு. அது என்ன? பயந்து 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 உங்களை தனிமைப்படுத்தி கொள்றீங்க. தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெளியில போக பயப்படுறீங்க. கடன் பிரச்சனையா? கடன்காரங்க இருக்கிறாங்களா? ஏதோ மனுஷரால் வரக்கூடிய பிரச்சனைனால கலங்கி நிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி பயந்து கலங்கி நிக்கிறீங்க? ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த இருளை மாற்றத்தான் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த வெளிச்சம் வரும். இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறும். சந்தோஷப்படுவீங்க. பயப்படாதங்க. நம்முடைய வாழ்க்கையில இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அதனாலதான் அவர் மூலமா இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறாரு. அப்ப எனக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய நீதியின் சூரியன் என் வாழ்க்கையில வரட்டும், என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கட்டும் அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ண, இதயத்துல கை வைத்து, இயேசுவே, என் நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும். எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்க அந்த இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். பாவ இருள் விலகி ஒரு பரிசுத்த வெளிச்சம் எனக்கு வரணும். பயம் என்கிற இருள் விலகி ஒரு தைரியம், சந்தோஷம் என்கிற வெளிச்சம் வரணும். சாபம் என்கிற இருள் விலகி ஆசீர்வாதம் என்கிற வெளிச்சம் வரணும். வியாதி என்கிற இருள் விலகி நல்ல ஆரோக்கியம், சுகம் என்கிற வெளிச்சம் வரணும். இயேசுவின் நாமத்தில் இருளின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நீதியின் சூரியனை என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.